ஹாய் திஸ் இஸ் நாகு அப்படின்னு சொல்ல மாட்டேன். இன்றைக்கி வந்து ஆயிடா மாப்பிள்ள இன்றைக்கி மாமியார் வீட்டிலேருந்து அப்படின்னு தான் சொல்ல போகிறேன். ஏன்னா இன்றைக்கி வந்து எங்கள் மாமியார் வந்து ஃபோன் போட்டு கூப்பிட்டு இருந்தாங்க. இது போல் நான் வெளியே போகிறேன், ஏதாச்சும் வந்து ஒரு காரக்குழம்பு வச்சுடு அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. சரின்னு சொல்லிட்டு நானும் போய் நம்ம சமையல் விதையெல்லாம் காட்டலாம் அப்படின்னு கிளம்பி போயிட்டேன். பெருசாக ஒன்றும் இல்லை, உருளைக்கிழங்கு காரக்குழம்பு வச்சுட்டு ரசம் வச்சுட்டு போகிறேன், அவ்வளோதான். அதுக்கே வந்து பார்த்திங்கன்னா எதெல்லாம் எங்கெங்கே இருக்குதுன்னு சொல்லிட்டு தேடி தேடி சேர்த்துக்குள்ளே போதும்னு ஆகிடுச்சு. ஏன்னா அவங்க பர்ஃபெக்டாக இருப்பாங்க. நம்ம வந்து பர்ஃபெக்ட்டுன்னு சொல்லவே முடியாது. பட் அவங்க ஒவ்வொரு பொருளையும் கரெக்டாக பிசுறு இல்லாமல் அவ்வளோ சூப்பராக க்ளீனாக நீட்டாக வச்சுட்ருப்பாங்க. ஸோ நம்மளும் அதே அளவுக்கு மெயின்டைன் பண்ணணும். இந்த எண்ணெய் டப்பாவை தொட்டுட்டு கடுகு டப்பா அப்படிலாம் எடுக்கக்கூடாது. ஒவ்வொரு முறையும் ஒரு பாக்ஸ் எடுக்கிறேன்னா கையை வாஷ் பண்ணணும், துடைக்கணும். நானும் கையை கழுவிண்டே தான் இருப்பேன். இருந்தாலுமே கூட அவங்க அளவுக்கு பர்ஃபெக்டாக நம்மளால் இருக்க முடியாது இல்லையா? சரின்னு சொல்லிட்டு இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா உருளைக்கிழங்கு காரக்குழம்பு நல்லா வச்சு விட்டுட்டு அடுத்ததாக வந்து பார்த்திங்கன்னா ரசம் வச்சுட்டேன். அந்த உருளைக்கிழங்கு காரக்குழம்பு எப்பவுமே நான் வைக்கிற வச்செல்லாம் அவங்க சொல்கிற ஒரே கம்ப்ளைண்ட் என்னென்னா, சச்சச்ச புளிப்பு வாயில் வைக்க முடியல. ஆனால் இன்றைக்கி நான் வச்சுட்டு எங்கள் ஆத்துக்காரர் வந்து உருளைக்கிழங்கு காரக்குழம்புனா ரொம்ப பிடிக்கும்னு சொல்லிட்டு அவரும் ஒரு பாக்ஸில் போட்டு எடுத்துன்னு வந்திருக்காரு. அவர் வந்து சாப்பிட்டு என்ன சொல்கிறாருன்னு பாருங்கள். சூப்பராக இருக்குன்னு சொல்லுவார். அதுக்காக வேறு வழி இல்லை, அதனால் சொல்கிறாருலாம் சொல்ல வேணாம். அவர் சூப்பராக இருந்தால் மட்டும்தான் சூப்பராக இருக்குன்னு சொல்லுவார். எங்கள் மாமியார் வந்து ஃபோன் போட்டு, என்ன குழம்பு வச்சுருக்க, வாயில் வைக்க முடியல, ஒரே புளிப்பு அப்படின்னு தான் சொல்லுவாங்க. ஆனால் நான் சூப்பராக வைப்பேன். சாம்பாரை விட காரக்குழம்பு அந்தளவுக்கு சூப்பராக வைப்பேன். சமையல் மட்டும் பார்த்திங்கன்னா அவ்வளோ அருமையாக செய்வேன். இருந்தாலும் எனக்கு காம்ப்ளிமெண்ட் பெருசாக கிடைக்கல. ஆனால் இன்றைக்கி நீங்கள் வேணால் பாருங்கள், நான் வச்ச காரக்குழம்புல அவங்க குறை சொன்னால் சொல்லிட்டு போகுது. ஆனால் அவங்க மனசு வந்து சொல்லும், சொத்தை எழுதி மருமகளுக்கு வச்சிடலாம்பா, அந்த அளவுக்கு நான் சூப்பராக செஞ்சுருக்கேன். நீங்கள் வேணால் பாருங்கள். அந்த உருளைக்கிழங்கு காரக்குழம்பு ஆக்சுவலாக அவங்க சுகர் பேஷண்ட் இல்லையா, அதனால் எண்ணெய்லாம் கம்மி பண்ணிவிட்டு பூண்டெல்லாம் நிறைய நசுக்கி போட்டு சின்ன சின்ன உருளைக்கிழங்கு வந்து பார்த்திங்கன்னா போட்டு கட்டியாக காரக்குழம்பு வச்சுருக்கேன். அவ்வளோ சூப்பராக இருக்கும். எங்கள் மாமியார் என்ன சொன்னாலும் எங்கள் மாமனார் வந்து சூப்பராக இருக்குன்னு சொல்ல போகிறாரு பாருங்கள். அதுக்கப்புறம் எப்பவுமே அம்மா வீட்டிலேருந்து தானே எல்லாத்தையும் எடுத்துகிட்டு வருவாங்க. ஆனால் நான் மாமியார் வீட்டுக்கு வந்தாலும் எல்லாத்தையும் எடுத்துகிட்டு எங்கள் ஆற்றுக்கு கிளம்பியாச்சு.